பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீக் தேர்ஸ்டே 29 மேரேஜ். தேர்ஸ்டே அன்றைக்கி நைட்டு நாங்கள் கிளம்புனோம். 28 அன்றைக்கி நாங்கள் கிளம்பி சித்தி வீட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் மார்னிங் வந்து கல்யாணத்துக்கு போனோம். நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா லேட் நைட் ஒரு 12 o'clock தான் கிளம்புனோம். அப்பயும் நான் அந்த மருதாணி விடலையே, ஒரு கையில் மட்டும் மருதாணி இருந்துச்சு. நைட்டு காரில் போக்குள்ளேயே வந்து இந்தாண்ட கையில் மருதாணி வச்சுக்கிட்டேன், ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் வீட்டிலே வச்சுக்கிட்டேன். காரில் போகும்போது ரைட் சைடில் வச்சுக்கிட்டேன். ஆனால் நம்ம வீட்டில் வச்சுருக்க மருதாணியை விட நான் காரில் வச்ச மருதாணி தான் நல்லா செவந்திருந்தது. அந்த மண்டபத்து வாசலில் போய் தான் எடுத்தனே. அந்த அளவுக்கு இங்கே நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணி கும்பகோணம் வரைக்கும் வச்சுட்டு போனேன். இப்போ நம்ம கும்பகோணம் காலையில் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் நைட்டு வந்து கிளம்பி போயிட்டு காலையில் சித்தி வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு திருப்பி மண்டபத்துக்கு போயிட்டு கல்யாணத்தை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைஃப்லவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ரொம்ப லாங் வீடியோவாக இருக்குது. பாதி வீடியோவே நானே கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து பார்ட் 2 அந்த மாதிரி போடலாம் சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இதில் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நான் எதுவுமே இதில் போடலை. வீடியோ ரொம்ப லாங்காக போகும்னு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பக்குள்ளே வந்து 11 o'clock இருக்கும். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தேர் திருவிழாவாக இருந்தது. நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக அந்த 29 வந்து முகூர்த்த நாள் போல். எல்லா கோவிலும் கும்பாபிஷேகம், திருவிழா இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி ஊர் சைடு தான் பார்ப்போம். சின்ன பிள்ளையில நான் அந்த வளர்ந்த ஊர். ஆக்சுவலாக வந்து நான் வந்து எங்கே படித்தேன்னா எல்கேஜி to 5th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பனந்தாள் குமர குருபரர் அப்படிங்கிற ஒரு குருகுல ஸ்கூலில் தான் படித்தேன். அப்புறமா தான் வந்து நான் இங்கே கடலூருக்கு ஷிஃப்ட் ஆனேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்கு நைட்டு போனோம். நைட்டு போய் ஆனால் சாப்பிடல. நாங்கள் லேட் நைட் போனோங்கிறதால நாங்கள் வீட்டிலேயே டிஃபன் சாப்பிட்டு தான் போனோம். அதனால் சும்மா மட்டும் அங்கே போய் பொண்ணை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் நாங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ வந்து மாமா வீட்டில் கார் வாங்கியிருந்தாங்க. அவங்களுடைய தம்பி இல்லையா, அதனால் மம்மி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காரில் ஏறுறது இறங்குறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்களா. சரி கொஞ்ச நாளில் அவங்க சொந்த ஊருக்கு போனால் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் அம்மா நடந்துப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இனம் புரியாத பாசம், நேசம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அது அவங்க பிறந்த இடம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அழகாக இருக்கும், வரக்குள்ளே வாங்கிக்குவா. நம்ம இன்னும் அங்கெல்லாம் நிறைய போவாங்களாம், நிறைய விளையாட்டமாக இருக்கும். அது வீடியோ எடுறான்னா என்னடா பண்ணுற? இதுவா காத்தாடி வாங்கி தர வாங்கிட்டிங்களா? அது வந்து கொத்து வளையல்னு சொல்லுவாங்க, கல்யாண வளையல்னு சொல்லுவாங்க. தீப்பெட்டி கொடுப்பா, அப்புறம் எப்படி விளக்கேற்றுறது? கொடுத்துட்டு சில்லறை வாங்கிக்கமா. என்ன ஆன் பண்ண முடியல. 10 இருந்தா குடிச்சிடலாம். விளக்கு எவ்வளோ தம்பி? இங்கே பாருங்க, இது வந்து நாட்டு அரும்பு. இது இந்த பக்கம் கும்பகோணம் சைடெலாம் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், சம்மங்கி மாலையில் ஜவ்வந்தி பூ ரோஸும் வச்சு கட்டியிருக்காங்க. அங்கே வந்து சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க. எங்கூர் சைடு வந்து கல்யாணத்தில் நான் இது வீடியோவும் எடுக்கலை, ஏன்னா டைம் இல்லை எனக்கு. நாங்கள் போன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் தான் தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வருவாங்களாம். அதனால் நாங்கள் போன டைம் வந்து எங்கள் வீட்லேருந்து கிளம்புனா லேட் ஆகும் தான் நாங்கள் நைட்டே சித்தி வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்தும் மண்டபத்துக்கு போக லேட் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணோன்னா நாங்கள் சரி பொண்ணு மாப்பிள்ளை வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்களா, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு மொய்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். இந்த கோவில் வந்து எனக்கு மோஸ்ட் மெமரபிள் கோவில்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் இந்த கோவில் வந்து அவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் ஃபுல்லாகவே இந்த கோவில் சேவ் பண்ணி வச்சுருக்கு. இந்த கோவிலுக்கு நானும் எங்கள் பாட்டி கையை பிடிச்சிட்டு நிறைய டைம் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழா, தீமிதி, பால்குடம் இது எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எங்கள் பாட்டி கூட வந்திருக்கேன். எங்கள் பாட்டி இந்த இடத்துல நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க எனக்கு கூட. அவங்க வந்து நான் அம்மா கூட இருந்ததை விட எங்கள் பாட்டிங்க கூட இருந்தது தான் அதிகம். எங்கள் பாட்டி, எங்கள் சித்திங்க கூட இருந்தது தான் அதிகம். அம்மாவும் இருப்பாங்க. அப்பா அப்போ ஃபாரினில் இருந்தாங்க. அப்போ நான் வந்து பாட்டி வீட்டில் தான் இருந்தேன். 5th வரைக்கும் நானும் பாட்டி வீட்டில் தான் படித்தேன். நான் வந்து எல்கேஜி to 5th வரைக்கும் எங்கே படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பனந்தாளில் உள்ள குமர குருபரருங்கிற ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூல் வந்து குருகுல ஸ்கூலுங்கிறதால அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலாக, டிவோஷ்னலாக இருக்கும். மார்னிங் எழுந்ததும் ப்ரே பண்ணுறது, ஈவினிங் ஆகட்டும், இல்லை ஏதாவது விசேஷ நாட்களில் ஸ்பெஷல் ஆகட்டும், எல்லாம் அவ்வளோ ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பக்திமயமாக இருக்கும். எங்கே எது நடந்தாலும் வந்து எங்களை கூப்பிட்டு போவாங்க ஸ்கூல்லேருந்து. அதனால் நான் இந்த டிவோஷ்னலாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் கூட. நான் சின்ன பிள்ளையிலேருந்து டிவோஷ்னலாக இருந்து பழகிட்டேன். நான் வந்து பாட்டி வீட்டில் 5th வரைக்கும் இருந்தேன். அதை விட வந்து ஸ்கூல் டேஸில் வந்து இங்கே லீவ் விட்டுச்சுன்னா அங்கே பாட்டி வீட்டுக்கு போகிறது வழக்கம். அங்கே சுற்றி வந்து வெறும் கோவில் தான் இருக்கும் இல்லையா, கும்பகோணத்தை சுற்றி. அடிக்கடி எல்லா கோவிலுக்கும் எங்கள் பாட்டி, எங்கள் சித்தி, அத்தை, அதாவது பாட்டியோட அம்மாவோடைய சித்தப்பா வீடு, அங்கேயும் வந்து ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. அங்கேயும் 3 சித்திங்க இருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப ஈக்குவலாக வந்து பாசத்தை காட்டுவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு செல்லமாக வளர்ந்த பிள்ளைன்னு சொல்லலாம். சாமி பார்த்துட்டு அங்கே கல்யாணம் முகூர்த்த தேதி இல்லையா, அந்த 29 அன்றைக்கி செம்ம முகூர்த்த தேதி போடல. அதனால் செம்ம கூட்டமாக இருந்தது எல்லா கோவிலும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்த கோவில் போகணுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கோவில் பார்த்து முடிச்சுட்டு நேராக எங்கே போகணுன்னா வச்சுக்கோங்களேன், இதுதான் அமுங்கலூர் ராமாமத்தம் அம்மையார் பிறந்த ஊர். அவங்க தான் வந்து இந்த உதவித்தொகை போடுறாங்க இல்லையா, அவங்க கல்யாண உதவித்தொகை அம்மா. அவங்களுடைய உதவி திட்டத்தின் கீழ் நிறைய மக்கள் செயல்படுறாங்க. அது அப்புறம் பெண் கல்வியை ஊக்குவிச்சதும் இவங்க தான். இவங்க ஒரு தியாகி. அவங்க பிறந்த ஊர் இந்த மூவலூர். அவங்களுடைய பேரை வந்து மூவலூர் ராமாமத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்தை சுற்றி நிறைய பிளேஸ் வந்து இருக்குது. இந்த டைம் வந்து அந்த கோவிலுக்கு போயிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து சித்தி பையன் படிக்கிறப்பவும் போயிருக்கேன். சித்தி பையன் படிக்கிறப்பையும் ரஷிக்கும் 2 பேருக்கும் ஒன்றா தான் போகணுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 2-3 டைம் போயிருப்பேன். ஏன்னா அந்த சைடு நான் அடிக்கடி போகிறதால. ஆனால் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கோவில் போகிறோம். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். கார் பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா ஃபஸ்ட்டு நடந்து போனாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் போனோம். கூட்டம் செம்மையாக இருக்குது. ஏன்னா வச்சுக்க ரீஓப்பனுக்கு 1 வீக் முன்னாடி தான் இந்த கோவில் நாங்கள் போயிருந்தோம். அதனால் எல்லாம் ரீஓப்பனுக்காக நியூ அட்மிஷனுக்காக நிறைய குழந்தைங்க வந்து நியூவாக ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, எல்கேஜி யூகேஜி, அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வந்திருந்தாங்க. செம்மையாக கூட்டமாக இருந்தது. முன்னாடிலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே சாமி பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ சுற்றி லைன் பை லைனாக நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்துட்டு வருவோம். இந்த நடை திறப்பு, நடை அடைப்பு இதெல்லாம் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. நான் இந்த போர்டில் கொடுத்துருக்கேன் க்ளோஸ்அப்பில், நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நானே நிறைய கோவிலில் கூகுளில் செக் பண்ணும்போது எப்போவோ அப்டேட் பண்ணதாக இருக்கும். கோவில் பார்த்திங்கன்னா கோவில் நடை சாத்தியிருக்கும். அதுதான் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். பாப்பா மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் மட்டும்தான் தேங்காய் பிரசாதம்லாம் எதுவும் இல்லாமல் நோட்டு, புக்கு இந்த மாதிரி வச்சு பிரசாதம் கொடுப்பாங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.